ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் 12த்துக்காக நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்காக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் பிடிஎஃப் ஃபைல் லிங்க் எல்லாமே உங்களுக்கு உடனே கிடைக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே, இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது பயாலஜியோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் இதை இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, இது வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இது எல்லாத்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்கக்கூடிய குவார்ட்டர்லியாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய ஆஃப் இயர்லியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறதுக்கு வாய்ப்புகள் வந்து 100% இருக்குது. சரியா? அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நம்ம இடையில சொல்லுவோம், அது எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? அதை பார்த்துங்க. ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் என்ன இருக்குது அப்படின்னா, அதாவது சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு காலமில் இருக்குது பார்த்தீங்கன்னா பயோ, அது வந்து பாட்னி. பயோ பாட்னி 2 மார்க் கொஸ்டின்ஸில் டிஃபைன் ரைபைட். சரியா? இதை வந்து மார்ச் 2020 என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரைட் எனி யூசஸ் ஆஃப் சீட் பால். சரியா? சீட் பால் கொஸ்டின் வந்து அடிக்கடி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாமில் கேட்குறாங்க. சரியா? அதோட யூசஸ் என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் சொல்லி பார்த்தீங்கன்னா இன் ஜென்ரலாகவே நீங்கள் எழுதலாம். எந்த வித பிரச்சனையும் இல்லை, ஈஸியாக நீங்கள் எழுதலாம். வாட் ஆர் தி அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் க்ளீன் டெவலப்மெண்ட் மெக்கானிசம். சரியா? இதுவும் மார்ச் 2020 கேட்ட கொஸ்டின். அதே மாதிரி டிஃபைன் ஆர்கானிக் ஃபார்மிங். சரியா? இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வரிசையை நீங்கள் பார்த்துங்க. இது எல்லாமே வந்து அதாவது இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு எந்த சிலபஸில் இருக்குது. சரியா? சிலபஸில் இருக்க கொஸ்டின் வந்து எது அப்படிங்கிறத தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஆனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. டவுன்லோட் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வரக்கூடிய நாட்களில் இப்போ ஆஃப் இயர்லி எக்ஸாம் நீங்கள் எழுதும் போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல், அதாவது ஃபுல் புக்கே நம்ம எழுதுவோம். அதுக்கு வந்து கண்டிப்பாக இந்த பிடிஎஃப் ஃபைல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு சிலபஸில் என்னென்ன கொஸ்டின் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது 3 மார்க் பயோ பாட்னியில் இது வரைக்கும் 3 மார்க்கில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து கேட்டாங்க, அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு என்னன்னு பார்த்தா கொடுத்துருக்கோம். அதே மாதிரி 5 மார்க் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க்கில் கேட்டாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக என்னன்னு பார்த்தா கொடுத்துருக்கோம். இதை நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. சரியா? கண்டிப்பாக அதாவது உங்களுக்கு எந்த வகையில் உதவணுமோ அந்த வகையில் நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உதவும். சரியா? அதனால் ரெகுலராக நம்ம சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தீங்கன்னாவே நல்ல மார்க் நீங்கள் என்னாச்சு பார்த்தா ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா? இப்போ வந்து பயோ ஜுவாலஜி. சரியா? பயோ ஜுவாலஜியில் இருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்குறோம். 2 மார்க் கொஸ்டின்ஸு. அதேமாதிரி பயோ ஜுவாலஜி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர்த்துக்கு பயோ பாட்னி ஈஸியாக இருக்கும், சில பேர்த்துக்கு பயோ ஜுவாலஜி ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ எது கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இதோட பிடிஎஃப் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து யூஸ் பண்ணிங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.